அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து வெஜிடபிள் பிரியாணி. வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கைப்பிடி 3 பச்சை மிளகாய். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கிறேன். இது நீங்கள் குவான்டிட்டி கூட வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், காய்கறி பீன்ஸு, கேரட்டு, இது போட்டிருக்கிறேன். பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு இந்த குவான்டிட்டி. 1 கிளாஸ், அரை கிளாஸ் எண்ணெயும் அரை கிளாஸ் நெய்யும் சேர்த்துருக்குறேன். இந்த சின்ன டம்ளர் போதும். ஏலக்காய், கிராம்பு பொடி, இதில் 2 ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு. வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் போட்டுட்டேன். நல்லா அது வதங்கட்டும். அதோடைய வாசனை நல்லா அதில் இறங்கிடும். ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். இதுவே காரம் சரியாக இருக்கும். ஸ்பூன் தக்காளியும் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு விடலாம். பேஸ்ட்டு போதும். அந்த வெஜிடபிள் பிரியாணி தானே, ரொம்ப மசாலா தேவைப்படாது. மட்டன் சிக்கன்னா தான் தேவைப்படும். இதுக்கெல்லாம் அவ்வளோவா தேவைப்படாது. இவ்வளோ போட்டு நல்லா வதக்கலாம். தயிர் ஊற்றி விட்டுறலாம். இப்போ இந்த தயிரை போட்டு விட்டுறலாம். இந்த காய்கறியும் தூக்கி போட்டாச்சு. இப்போ இந்த அரிசி அளவுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஆல்ரெடி அதில் 1 கிளாஸ் தண்ணி இருக்குது. இதில் 2 கிளாஸ் போட்டுக்கலாம். தண்ணி எல்லாம் போட்டாச்சு. மூடி போட்டு ஒரு விசில் வரத்துக்கு முன்னாடியே இறக்கிடணும். கொஞ்சம் சவுண்டு புசுந்து வந்தோடனே இறக்கிடும். வரல, இப்போ சாப்பாடு போட்டிருக்கிறேன். இன்னும் விசில் வரல. ஒரு சவுண்டு கொஞ்சோண்டு வந்தோம். இதுக்கு சைட் டிஷ் வந்து வஞ்சர மீன் ஃப்ரையும் ரைத்தா பண்ணியிருக்கிறேன். அது வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் காமிக்கிறேன். நான் சர்வ் பண்ணுறது, பிளேட்டில் சர்வ் பண்ணுறது அடுத்த விலாகில் காமிக்கிறேன். இது முடிஞ்சோடனே உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு போட்டு காமிக்கிறேன். மீன் மசாலா போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். ரைத்தா இந்த பிளேட்டில் சர்வ் பண்ணுறது அடுத்த விலாகில் போடுறேன்.